உள்ளத்தில் மனக்கவலை. உனக்குள்ள பாரம் சுமந்தவர் யாரோ, உன்னை தன் தோளினில் சுமப்பவர் யாரோ. உனக்குள்ள பாரம் சுமந்தவர் யாரோ, உன்னை தன் தோளினில் சுமந்தவர் யாரோ. உலகத்திலே உள்ள உயர்ந்தோரை காட்டிலும், உலகத்திலே உள்ள உயர்ந்தோரை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கின்ற இயேசுவே போதும். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசுவே போதும். துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். இன்ப இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை. கடந்ததை எண்ணி கலங்கிட வேண்டாம், நடப்பதை நினைத்து அழுதிட வேண்டாம். கடந்ததை எண்ணி கலங்கிட வேண்டாம், நடப்பதை நினைத்து அழுதிட வேண்டாம். உயிர் தந்த இயேசு உன்னை கைவிடுவாரோ, உயிர் தந்த இயேசு உன்னை கைவிடுவாரோ. உனக்காக மரித்தவர் உன்னை மறப்பாரோ, உனக்காக மரித்தவர் உன்னை மறப்பாரோ. துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் துயரங்கள் தொல்லை தரலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். இன்ப இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என்ன செய்யலைன்னா பிள்ளைங்களை நம்ம அடிப்போம். பிள்ளைங்க என்ன செய்யலைன்னா நம்ம அடிப்போம், இல்லை கோவம் வந்துடும். இந்த தினத்தில் தேவ செய்தி நமக்கு உத்தரவாதம் யாருன்னு சொல்லி, பசங்க என்ன செய்யலைன்னா நமக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஈஸி. சாப்பிட்லன்னா, வேற சொல்கிற பேச்சு கேட்கலன்னா, சொல்கிற பேச்சு கேட்கலன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லலாமே. நல்ல ஒரு வார்த்தை இருக்கே, அட்டகாசம் பண்ணா, எல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் சொல்லுப்பா. என்ன பண்ணால் கோவம், பசங்க மேலே கோவம் வந்துடும் நம்மளுக்கு. அடம் பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா மெஜஸ்டிக்காக சொல்லாமே. நல்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல. கீழ்ப்படுதல் இல்லைன்னா பசங்க மேலே கோவம் வந்துடும். கீழ்ப்படிதல், ஒபே பண்ணலன்னா நமக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஆகையினால தான் பைபிள் சொல்லுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மைக் கொடுப்பான் கவிக்குமார் ஐயா கையில், நல்ல கணீர்னு படிக்கட்டும். அத்தாரிட்டி. இன்னைக்கு தேவ செய்தி உத்தரவாதம். அதற்கு மேல் வசனமாக, ஆதார வசனமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளை
யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கலன்னா, பிள்ளைங்க அடம் பிடிச்சா, பிள்ளைங்க சாப்பிட்லன்னா, பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படியலைன்னா நமக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ தேவனுடைய பார்வையில் நம்ம கூட என்னது? தேவனுக்கு முன்பாக பசங்க, பிள்ளைங்க. அப்போ நம்ம கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவார்? கோவப்படுவார். கீழ்ப்படிதல், ஒபே டு ஆல், எல்லாவற்றுக்கும், ராஜாக்கள் அதிகாரிகள் ஆனாலும், எஜமான்கள் ஆனாலும், ஊழியக்காரர்கள் ஆனாலும், தாய் தகப்பன் ஆனாலும், நமக்கு பெரியவர்கள் ஆனாலும், நம்மை நடத்துகிற நாயகர்கள் ஆனாலும், தலைவர்கள் ஆனாலும், எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா கோவம் வந்துடும். கீழ்ப்படியலைன்னா நம்மளை அனாவசியமாக திட்டிடுவாங்க. அப்போது கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியமானது. இதற்கு ஆதார வசனமாக எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சால் நமக்கு வருகிறதான நன்மைகள் பார்ப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களை நடத்துகிறவர்கள், மறுபடியும் படிங்கப்பா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் இருங்கப்பா, ஒன்னா பார்க்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதமாக இருக்கிறபடினால அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள யார் வந்துடணும்? உங்களுக்கு யார் வந்துடணும்? நமக்கு யார் போதிக்கிறார்களோ, நமக்கு யார் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ, நம்ம எந்த சபையிலிருந்து ஒரு பாஸ்டர் கீழே இருக்கிறோமோ அவருக்கு என்ன பண்ணுங்க? உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை வார வாரம் நடத்துகிறவர்கள், அனுதினமும் நடத்துகிறவர்கள், மாதம் வந்து விசிட்டிங் பண்ணுறவங்க, நீங்கள் எந்த இடத்துல தசம்பா கொடுக்குறீங்க அந்த சபையில் இருக்கிற யாருக்கு? பாஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். அடுத்து படிங்கப்பா. விழித்திருக்கிறவர்களானபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்கள் விழித்திருக்கிறவர்களானபடினால். எப்பொழுதும் உங்களுடைய நினைப்பிலே இருந்து ஜெபத்தில் அவர்கள் விழித்திருக்கிறார்கள். எந்த ஒரு ஊழியக்காரமே எனக்காக ஜெபிக்கல, எனக்காக இல்லை, நான் எதுக்கு போகணுன்றதை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்காதீங்க. எப்பேற்பட்டவர்கள் ஆனாலும் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விழித்திருந்து ஜெபிப்பாங்க. அவர்கள் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடினால் என்னப்பா? அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட போதிக்கணும். துக்க முகத்தோட போதிக்க கூடாது. விழித்திருந்து அவர்கள் ஜெபிக்கிறலானபடினாலே அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆனந்தத்தோடும், இது என்னுடைய பிள்ளைகள், நான் மேய்ப்பராக இருக்கிறேன், என் பிள்ளைகள் ஆடுகளாக இருக்கிறார்கள், ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனுடைய பேச்சை கேட்கணும், குரலை கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்பேற்பட்ட கருத்தோடு கூட அவர்கள் என்ன பண்ணுவாங்க? விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களானபடினால அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உத்தரவாதி அவர்கள் தான். உத்தரவாதி யார்? உத்தரவாதி பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போயிட்ட பிறகு நம்மளுடைய சபை யாருன்னு நம்மளுடைய சபை எதுன்னு கேட்பாரு ஆண்டவர். உங்களோட பாஸ்டர் யாருன்னு கேட்பாரு. அவர்கள் தான் யாரு? உத்தரவாதி. பாஸ்டர் பிடிச்சின்னு கேட்பாரு. நான் இது சொல்லி கொடுத்தேன்ல, இந்த சத்தியம் புரியலன்னு சொல்லும்போது நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்ல, இந்த போதனை உனக்கு புரியலன்னு சொல்லும்போது நான் சொல்லி கொடுத்தேன்ல, அது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலையா? அப்போ நாங்க சொல்லிடுவோம். அவங்களுக்கு உத்தரவாதி நாங்க தான் ஏசப்பா. ஆனா நாங்க சொன்னோம், அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியல. தைரியமா சொல்ல முடியும். கீழ்ப்படிந்த பிள்ளைகளுடைய லெவலே வேற. கீழ்ப்படிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? கீழ்ப்படிகளுடைய காரியங்கள் அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
அப்போ அவர்கள் விழித்திருக்குறள் ஆனபடினால அவர்கள் துக்கத்தோடே அல்ல. இங்கே நின்று பிரசங்கம் பண்ணும்போது, இங்கே நின்று பலிப்பீடத்துக்கிட்ட நின்று ஜெபம் பண்ணும்போது, அவர்களுக்காக போதிக்கும் போது, அவர்களுக்காக சத்தியத்தை சொல்லும்போது அவர்கள் துக்க முகத்தோட போதிக்கக்கூடாது. அவர்கள் ரொம்ப அசமாதானத்தோட அவங்கள முகத்தை பார்க்கக்கூடாது. ஆனந்தத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு அவர்களுக்கு போதிக்கணும், போதிக்க கற்றுக்கணும். அப்படியாக நம்ம இருக்கும் பொழுதுதான் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம், அத்தாரிட்டி, கீழ்ப்படையணும். எது சொன்னாலும் கீழ்ப்படையணும், எது சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். நான் ஒரு சபையில் பார்த்துருக்குறேன். ஐயா அங்கே இருக்கிற வரைக்கும், அதான் அவங்களோட பாஸ்டர் அங்கே இருக்கிற வரைக்கும் வாலிப பிள்ளைங்கள்லாம் கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக பேசுவாங்க. இப்படிங்க ஐயா, எப்படிங்க ஐயா, சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னால் நான் செஞ்சிருவேன் ஐயா. யூத்தெல்லாம் கூப்பிட்டு புத்தி சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் சரிப்பா நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த வேலையை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்ட பிறகு அவ்வளோதான், அவரை ரொம்ப பின்னாடி பேசிகிட்டே இருப்பாங்க. வேறு வேலையே இல்லைடா அவருக்கு, எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லினே இருக்கிறாரு, அவருக்கு வேலையே இல்லை, வேறு எல்லாரையும் விட்டுருவார், எங்களை மட்டும் பிடிச்சிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என் கண்ணால் பார்த்தேன். ஒரு விபிஎஸ் நடத்துறதுக்காக என்னை மெயினுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதான் சூப்பர்வைசர் கூப்பிடுவாங்களே, வேறு சர்ச்சில் இருக்கிறவங்க தான் வரணும், அதே சர்ச்சில் இருக்கிறவங்க மார்க் போடக்கூடாது. அப்போ என்னை அந்த மாதிரி ஒரு பெரிய சபைக்கு கூப்பிட்டுட்டு இருக்கும்போது உட்காந்துட்டு அங்கேயே பார்க்குறேன். என்னை கூப்பிட்ட பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் இருக்கிற வரைக்கும் அந்த யூத்தெல்லாம் கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு அப்படி போயிட்டாரு. இந்த வரேம்மா நானுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு இவங்க சொல்கிறாங்க யூத்தெல்லாம் சேர்ந்துட்டு. அப்போது ஒரு உத்தரவாதம் கொடுக்குற, ஒரு அத்தாரிட்டி கொடுக்குற அவரு தான் இவங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி. நல்லா தெரிஞ்சிச்சு, அவங்கவுங்க சபை ஊழியக்காரர்கள் தான் அவங்களோட ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி. அவரை போயிட்டு என்ன சொல்கிறாங்க பின்னாடியா, இவருக்கு வேறு வேலையே இல்லை, நான் அங்கே இருக்கிறேன். அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நம்ம சபையை பற்றி கூட அந்த பிள்ளைங்களுக்கு இல்லை. அப்படியே அவர் அப்படி போயிட்ட பிறகு அவரை பற்றியே பேசுகிறாங்க. அப்போது அதில் இருக்கிற ஒரு பேரண்ட்டு, அந்த வாலிப பிள்ளைங்க இருக்கிறதான ஒரு பேரண்ட்டு சொல்கிறாங்க, ஒரு அம்மா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா ஐயா இருக்கிற வரைக்கும் பசங்க காதோடு அவருடைய காதுகிட்ட போய் பேசிட்டு ரொம்ப கீழ்ப்படுகிற மாதிரி பண்ணாங்க. ஐயா அப்படி வெளியில் போனதுமே பார்த்தீங்களா அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதாம்மா இருக்குது காலம் அப்படின்னு சொன்னேன். அப்போது யாராக இருந்தாலும், எந்த ஊழியக்காரர், சின்ன ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், சின்ன சபை வச்சிருக்கிறவரோ, பெரிய சபை வச்சிருக்கிறவரோ, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, ஜனங்க வர்றாங்களோ இல்லையோ, ஆனால் ஊழியக்காரர் அவர் தான் யாரு, உத்தரவாதி. அவர் தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு உத்தரவாதி. அவர் தான் அத்தாரிட்டி. அவர் என்ன பண்ணக்கூடாது, துக்கத்தோடே போதிக்க கூடாது, மனஸ்தாபத்தோடே போதிக்க கூடாது, துக்க முகத்தோடே சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கூடாது. அவங்க எப்படி பண்ணணும், சந்தோஷத்தோடு செய்யும்படிக்காக. ஆகையினால்தான் பிரசங்கியில் எழுதப்பட்டிருக்குது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை மொத்தத்தையும் நாரடிச்சு விட்டுரும். செத்த ஈக்கள் சொல்லும் பொழுது ஆத்துமாக்கள், சபைக்கு வருகிற ஆத்துமாக்கள். பரிமள தைலம் என்று சொல்லும் போது சபை. ஒரு சபையில ஒரு பெரிய பாட்டில், அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு பெரிய பாட்டில்ல, சென்ட் பாட்டில்ல ஒரு சின்ன ஏதாவது ஒரு பூச்சி அதில் போயிடுச்சு, ஏதோ ஒரு பூச்சி போயிடுச்சு, ஏதோ ஒரு எறும்பு போயிடுச்சு, ஏதோ ஒரு கொசு போயிடுச்சு. அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துக்குங்க. என்ன ஆகும், உள்ள கொஞ்ச நேரம் படப்படன்னு துடிச்சிட்டு அது அப்படியே இறந்துடும். அதுக்கு பேர் தான் செத்த ஈ. இந்த செத்த ஈ என்ன பண்ணிடும், கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அதனுடைய கழிவுகள் எல்லாம் வெளியில வந்து அந்த சென்ட் ஃபுல்லா என்ன பண்ணிடும், நாரி கெட்டு போயிட்டு நாத்தடிச்சு விடும். அப்போ இந்த சபையானது பரிமள தைலமா இருக்கிற சபையில நிறைய பேர் வேணாம், 100 பேர் வேணாம், 30 பேர் வேணாம், 20 பேர் வேணாம், ஒரு செத்தையை இருந்ததுன்னா இந்த பரிமள தைலமா இருக்கிற சபை மொத்தத்தையும் நாரடிச்சு விட்டுடும்.
செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணப்படும். ஒரு செத்த ஈ இருந்ததுன்னா, இப்போ செத்த ஈ என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்காக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் நம்முடைய சபை ஆரம்பத்தில் இந்த பக்கமாக இருக்கும் பொழுது, பழைய சபையாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டு நிமித்தமாக ஒன்றும் இல்லை, இதே கீபோர்டு, இப்போ நீங்கள் பார்க்குற இதே கீபோர்டு மழையில் ஒரே ஒரு நைட்டு ஃபுல்லாக இங்கே தண்ணி நின்றுடுச்சு, மழையில் நனைஞ்சது, அவ்வளோதான். கீபோர்டு, இந்த கீபோர்டு நனைஞ்ச பிறகு நாங்கள் எப்பொழுதும் போல் லாக்டவுன் அப்போ எப்பொழுதும் போல் சண்டே லைவ் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது கீபோர்டு ஒர்க் ஆகலை. என்ன கீபோர்டு ஒர்க் ஆகலையேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது உடனே அன்றைக்கி நைட்டு ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. கீபோர்டு ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கிலும் ஆலயத்தை கட்டிட்டா மழை பெய்யாதபடிக்கு இருந்துச்சுன்னா, இப்போ இவ்வளோ தண்ணி அப்படியே ஊறி 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 இருந்ததால தான் இந்த கீபோர்டை நாங்கள் வந்து மறுபடியும் லைவுக்கு போடும்போது சில கிட்ட இருக்கிறவங்கள பிள்ளைகளெல்லாம் வரவழைச்சோம். அப்போ கிட்ட இருக்கவங்கெல்லாம் வந்து செய்தி கேட்கறதுக்காக வந்தாங்க. அப்போ இந்த கீபோர்டை திருப்புனா அரை குடம் தண்ணி வந்தது. அப்போ எவ்வளோ மழை தண்ணி அந்த கீபோர்டுக்குள்ளே போகலன்னா அவ்வளோ தண்ணி வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு வசனம் என்னை தேத்திட்டே இருந்தது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இதே வசனம் வச்சுட்டு நாங்கள் எவ்வளோ துயரப்பட்டோமோ தேவனுக்கு நல்லா தெரியும். அப்போ உடனே ஒரு ஐடியா பண்ணி சபையை மாற்றிட்டா எப்படி, நல்ல ஷீட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா பண்ணலான்ட்டு உருவாக்குறதுக்காக ஜென்டலாக எல்லா விசுவாச பிள்ளைகளும் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். செத்த ஈக்கு உதாரணம் சொல்கிறேன், ஒருத்தர் இருந்தால் போதும் சபைக்கு. செத்த ஈக்கள் என்ன பண்ணோம், பரிமள தைலம், சபையாக இருக்கிற பரிமள தைலத்தை நாரி கெட்டு போகன்ற சங்கதிக்காக நான் வருகிறேன். அப்போது அவங்கள ஜென்டலாக எல்லாரையும் என்ன பண்ணோம், ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இது போல் நீங்கள் வாங்க சபையை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தோம். கால் பண்ணி எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பப்சிட்டி எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போது அவங்கக்கிட்ட நாங்கள் சில காரியத்தை சொல்லியிருந்தோம். இது போல் சபையை கட்டணும், சுத்தமாக எங்ககிட்ட இப்பொழுதுக்கு காசு கிடையாது, விசுவாசிகளாக உங்ககிட்ட கேட்டால் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்ட முடியும்னு சொல்லிட்டு எல்லாரையும் நாங்கள் கேட்டுட்டு இருந்தா, அப்போது கொஞ்ச நேரம் பேசிட்டு நீங்களே பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிங்களை விட்டுட்டோம். அவங்களே கொஞ்ச நேரம் குசு குசுன்னு எல்லாரும் பேசிட்டு அப்போது ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இப்போ எதுக்குங்கண்ணா கட்டுறதா, லாக்டவுனில் ஏன் கட்டணும் சபையை, விலைவாசிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டபுள் ரேட்டு, இப்போ கட்ட வேணாம், ஜனவரி பிறக்கட்டும். நாங்கள் எப்போ சொன்னோன்னா ஜூன் மாதத்தில் கூப்பிட்டு பேசுகிறோம். மார்ச்லேருந்து லாக்டவுனு, ஜூன் மாதத்தில் நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோம் இந்த மாதிரி சபை நிறுவனம் அப்படின்ட்டு. உடனே ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ வேண்டாம், ஜனவரியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு பொறுத்துட்டு போனால் இருக்காதுங்க. அப்போது ஜனவரியில் நம்ம சபை கட்டிடலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொருத்தவங்களை கேட்டால், லாக்டவுன் யாரும் பணம் கொடுக்க முடியாது, ஏன்னா வீட்டில் போஷாப் நடக்கிறதுக்கே ரொம்ப பெரிய விஷயம், தர முடியாது. அப்போது அதில் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் எல்லாருடைய கேரக்டரையும். யாருக்கு வந்து சபையை வந்து ரொம்ப ஆசையாக கட்டணும்னு எண்ணம் இருக்குது, யாருக்கு வந்து இந்த சபையை கட்டக்கூடாதுன்ற அப்பேற்பட்ட காரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போது இவர் போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அழகாக எல்லாரையும் சொல்லி ஒப்பு வச்சுட்டு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். சரிப்பா, எல்லாரும் இவ்வளோ போட்டுட்டு உங்களால் ஆன மட்டும், எதுக்கு அதை கூட சொல்வேனே, ஃபேமிலிக்கு 10,000 கொடுங்கன்னு சொல்லிட்டோம். ஃபேமிலிக்கு 10,000 கொடுங்க, நம்ம ஒரு 20 ஃபேமிலி இருக்கோம், 2 லட்சம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இறங்கணும். அப்புறம் அதுக்கு மேலே ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஏசப்பா கொடுத்தாரு. அப்போது நாங்கள் இருந்து பேசிக்கும்போது அப்போ அவர் மட்டும் கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையிலேருந்து அவர் போகவே இல்லை. என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, லாக்டவுனில் யார் கொடுப்பாங்க, லாக்டவுனில் நம்மளுக்கு கடன் யார் கொடுப்பாங்க, லாக்டவுனில் நம்மளுக்கு யார் கொடுப்பாங்க, அதே லாக்டவுன், அவர் சொன்ன அதே லாக்டவுன், அவர் சொன்ன அதே 50% தான் நம்மளை வெளியில் விடுற நேரம். அதே நேரத்தில் தான் அவங்க பொண்ணுக்கு 5வது மாதம் பிரதிஷ்டை நடத்திக்கினாருங்க. சபையில் கேட்டால் என்ன சொன்னார், லாக்டவுனு ஒரு 100 ரூபாய் கூட யாரும் தரமாட்டாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க புக்கு போட்டுடலாம், அந்த புக்கு போட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துடலாம், கலெக்ஷன் பண்ணட்டோன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை பாஸ்டர் யாரும் தரமாட்டாங்க, 100 ரூபாய் கூட தரமாட்டாங்க அப்படின்னு.
ஆனால் இன்னும் 2-3 மாசத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க பொண்ணுக்கு பிரதிஷ்டை பண்ணினார் சூப்பராக. இப்போ எப்படி வந்துச்சு காசு? இப்போ எப்படி வந்தது? இப்போ லாக்டவுன் இல்லையா? அதுக்கும் எங்களை தான் கூப்பிட்டாரு. அப்போது எல்லாரும் ஒரு லெவலுக்கு வந்து அப்படி உட்காந்து சபையை குறித்து பேசிட்டே இருக்கும்போது அவர் மட்டும் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணார். அதை பிடிச்சிட்டாங்க நம்ம சபையார் கூட. அவர் நல்லதுக்கு சொல்கிறாரா கெட்டதுக்கு சொல்கிறாரா, அவர் சொல்கிறது கரெக்டு தானா மாற்று கருத்தா, அதெல்லாம் ஆலோசனை பண்ணல, அதை பிடிச்சிட்டாங்க. ஆமாம்ப்பா, அது வரைக்கும் 10,000 கொடுக்கறதுக்கு எல்லாரும் கையை உயர்த்துனாங்க. இவர் போயிட்டு எல்லாரும் போய் பேசிக்கிங்க, நீங்கள் பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பணும் பாருங்க. அந்த ஒருத்தர் போயிட்டு என்ன பண்ணிட்டார், எல்லாரையும் நாரி கெட்டு விட்டது. ஒரு செத்த போதுங்க சபையை மாத்துறதுக்கு, ஒருத்தர் போதும். கொடுக்க விடாமல் பண்ணுறது, செய்ய விடாமல் பண்ணுறது, அதை தடுத்து நிறுத்துறது, அதை தடை பண்ணுறது, வாயினாலே அதை அபசகுணமாக பேசுறது. இது எப்படி முடியும், இது எப்படி கூடும், இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இதெல்லாம் யார் நிறைய பேர் வேண்டாம். ஒரு செத்தை இருந்தாலே என்ன பண்ணிடும், பரிமள தைலத்தை மொத்தத்தையும் நாரி கெடுத்து விட்டுடும். அதுக்கு தான் சொல்றாரு, அதுக்கு தான் அப்பத்திலேருந்து என்ன சொல்றாரு, உங்களை நடத்துகிறவர்கள் எப்படி உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி. அந்த அந்த சபையை கட்ட விடாம பண்றாரு பாருங்க. அவருக்கும் நாங்கள் தான் பேப்டிசம் கொடுத்தோம், அவருக்கும் நாங்கள் தான் பேப்டிசம் கொடுத்தோம், அவருக்கும் இந்த சபை சொந்தம் தான். அவரே சொல்ற பேச்சு பாருங்க. கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளைகளை பெற்றா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்ம மேலே விழுந்துடுறாங்க. அப்போது இந்த மாதிரி காரியத்தில் என்ன பண்ணோம், பிரசங்கில அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, அழகாக எழுதியிருக்கிறாரு சாலமோன் ராஜா. ஒரு செத்தையே நறுமண பரிமள தைலமாக இருக்கிற சபையை மொத்தத்தையும் நாரடிச்சு விட்டுடும். அவங்களோட நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, சம்பந்தம் கலந்துக்காதீங்க. யாராவது எதனா சொல்கிறாங்களா உடனே ஒபே பண்ணும். ஓகே சேர்ஸு கொடுக்கணுமா, ஓகேப்பா, ஆமாம் நம்ம சபைக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம், ஆமாம் நம்மளுக்கு நம்ம சபைக்கு செய்யாமல் வேற எந்த சபைக்கு செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு வர்றது தான் அந்த பரிமள தைலம் இன்னும் வாசனையாக இருக்கும். அப்போது இவர்களுக்கு இதெல்லாம் எதுக்குன்னா, உத்தரவாதியாக இருக்கிற உங்களை நடத்துகிறவர்களுக்கு என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும். ஊழியக்காரர் ஞானம் இல்லாமல் எதனா பேசுவாரா? ஞானத்தோடு தான் பேசுவார். எப்பேற்பட்ட ஊழியக்காரரும் ஞானம் இல்லாமல் யாரும் பேச மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணோம், ஒபே பண்ணுங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல் இருந்தாலே மேல்படி வந்துடும். எந்த விஷயமானாலும் கீழ்ப்படிஞ்சாலே மேல்படி வந்துடும். அது ஆகையினால தான் ராஜாக்களானாலும் அதிகாரிகளானாலும் உங்களை நடத்துகிறவர்களானாலும் யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஆகையினால தான் எபேசியரில் கூட எழுதப்பட்டிருக்கிறது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுதான் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்வேன். சகோதரிகள் கூட்டத்திலலாம் உங்களோட சொந்த புருஷருக்கு ஃபஸ்ட்டு கீழ்ப்படியை கற்றுக்குங்க, அப்புறம் ஊராமுட்ட ஆட்கள் கிட்டலாம் போய் பேசலாம். அப்போது எந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ணால் கீழ்ப்படியை கற்றுக்கணும். வீட்டில் கீழ்ப்படிஞ்சாலே போதுங்க, சபையில் ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படி வரும். வீட்டில் சின்ன ஒரு ரிமோட்டு கேட்குறதுக்கே கோவப்படுறாங்க. ஒரு ரிமோட்டு கொடுப்பா, நான் வேறு சேனல் போட்டு பார்க்கணும் அப்படின்னால விசிறி அடிச்சுட்டு போடுறாங்க. அங்கேயே ஒரு ஒபே இல்லை, அங்கேயே ஒரு ஒபீடியன்ஸ் இல்லை, அங்கேயே ஒரு நல்ல ஒரு பண்பாடு இல்லை. வீட்டில் இருக்கிறது தான் எங்கே வரும், சபையில் கூட வரும். அப்போது இந்த சபையில் நம்மளால் இயன்ற மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், மற்ற விசுவாசியை நம்ம எதனா பேசி வேற ஏதாவது பண்ணுறோமா, இல்லை நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு கேட்ட சத்தியத்தை கவனிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோமா? ஒருத்தர் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஒருத்தர் இல்லாத போது ஒருத்தர் பேச்சு, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்க ஒரு சபையில் ஒன்றா எல்லாரும் ஐக்கியமாக கூடி சேர்ந்தோம். அப்போது ஒரு ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படியணும், கீழ்ப்படுகிறது கற்றுக்கணும். இதுதான் நியாயம், இதுதான் தேவனுடைய பார்வையில் நல்லதாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். அதே லாக்டவுனில் 2 வருஷம் இல்லையா நம்மளுக்கு லாக்டவுனு, அதுலேருந்து நாங்கள் ரொம்ப அனுபவத்தை கற்றுக்கிட்டோம். லாக்டவுனில் இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க, கம்யூனிகேஷன் இல்லை இல்லையா, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்போது எப்படி இருக்கிறீங்க ஏதா இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் ஃபோனில் பேசினா ஜனங்க ப்ரைஸ் நாடு கூட சொல்லப்பா, ஃபுல்லாக மறந்துட்டாங்க. அந்த கம்யூனிகேஷன் போயிடுச்சு, அந்த பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஒரு 2-3 மாசத்திலே நாங்கள் விசாரிக்கிறோம் எப்படி இருக்கீங்க, அவங்க விசாரிக்கல.
பிலீவர்ஸ் வந்து விசாரிக்கல, என்ன சாப்பிட்டாரு, முழு நேர ஊழியக்காரு, இங்கே நம்ம நல்லா சாப்பிட்றோமே, சாப்பாடு சாப்பிடும்போது யார் ஞாபகம் வரணும்? கண்டிப்பாக ஊழியக்கார் ஞாபகம் வரணும். இதே லாக்டவுனில் டெய்லி சத்தியம் டிவியில் மோகன் சி லாசரசன் அதை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ அண்ணா சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் சாப்பிட்றீங்களே உங்கள் ஊழியக்கார் உங்களுக்கு ஞாபகம் வரலையான்னு கேட்டார். ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நான் நினச்சி பார்த்தேன். இவரே எனக்கு ஊழியக்கார் தான், இருந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நான் நினச்சி பார்த்தேன். ஐயா ஏதாவது கூகுள் பே பண்ணட்டுமா? இல்லை பியூலா சிஸ்டர், நீங்களே முழு நேர ஊழியம், உங்ககிட்ட இருந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் விசாரிச்சுட்டே இருந்தேன். அப்போது மோகனன் லாசரசன் அழகாக சொன்னார், நீங்கள் சாப்பிட்றீங்களே, இப்போ எதுவுமே இல்லைதான், கடைங்கள்லாம் இல்லையா, இருக்கிறது ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்களே, உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாதிரி லாக்டவுன் டைமில் ஒருத்தவங்களுக்கு பேப்டிசம் கொடுத்தோம். அந்த பையனுக்கு தான் கல்யாணம். நல்லா கவனிங்க, ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணோம் இதே சபையில். அப்போது அந்த பையனுக்கு பேப்டிசம் கொடுக்கணும். நாங்கள் வண்டியில் போயிட்டோம், அவங்கெல்லாம் வேணும் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு இடத்துல நின்று எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே 2 பசங்க நின்றுட்டு இருக்காங்க. பேப்டிசம் எடுக்கிற பையனும் பேப்டிசம் இதுக்கு முன்னாடி எடுத்த பையனும். மொத்தத்தில் சொன்னேன்னா ஒன்று நனைஞ்ச பாவி, ஒன்று நனையாத பாவி அங்கே நின்றுட்டு இருக்குது. அப்போ இங்கேருந்து நான் கேட்குறேன், பா ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கி கொடுப்பா, குழந்தை ஒரு மாதிரிக்கு எனக்கு கூட ஒரு மாதிரி இருக்குது, அண்ணா அங்கே வண்டி பார்க் பண்ணிட்டு வர்றாரு, தண்ணி பாட்டில் வாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். வாங்கின்னு வந்தாங்க பசங்க. அக்வாஃபினாவோ ப்ரீமியமோ என்னமோ வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து கையில் 20 ரூபாய் கொடுங்க பாஸ்டம்மான்றாரு. 20 ரூபாய் கொடுங்க பாஸ்டம்மா. யாருடைய காரியத்துக்காக வந்தோம்? பெட்ரோல் ஊற்றிட்டு யாருடைய வேலைக்காக நாங்கள் அவ்வளோ தூரம் போனோம்? முடியாத பட்சம், என்னால் எழும்பவே முடியாத பட்சம், நம்ம பிள்ளைங்க நம்ம கர்ப்ப வேதனை பண்ணணும்னு சொல்லிட்டு பேப்டிசம்காக அவ்வளோ தூரம் ரெட் ஹில்ஸ்க்கு. எங்களுடைய பாண்டியன் எங்கே இருக்குது, ரெட் ஹில்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, அவ்வளோ தூரம் குழந்தைய கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம் போய் ஒரு தண்ணி பாட்டில் கேட்டால் கிட்ட வந்து வாங்கி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? அம்மா 20 ரூபாய் கொடுங்க அப்படின்றாங்க. கொடுத்தேன். உடனே ஏசப்பா கொடுக்க சொன்னார். அவங்களுக்கு என்னன்னு தெரியணும். அப்புறம் கேட்டேன்ப்பா, அது அப்படிலாம் கேட்கக்கூடாதுப்பா, ஒரு ஊழியக்காரம்மா ஒரு 20 ரூபாய் தண்ணி பாட்டில் கேட்குறேன், இதுக்கு போய் நீ காசு கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ கொடுத்துட்டேன் 20 ரூபாய். அப்போது எப்படி கனம் பண்ணணும், எப்படி கீழ்ப்படிணும், எப்படி ஆதரிக்கணும், எப்படி அரவணைக்கணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். அப்போது இந்த லாக்டவுனில் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது கம்யூனிகேஷன் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்ககிட்ட பேச்சுவார்த்தை சரி கிடையாது. ஒரு ப்ரைஸ் நாடு கூட சொல்லலை, எடுத்ததுமே எடுத்தோன்னு கவுத்தோன்னு பேசிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்துக்காக எங்ககிட்ட பேசுகிறாங்க, எங்களை விசாரிக்கிறதுக்காக இல்லை. அப்போ இதெல்லாம் நாங்கள் கவனித்தோம். இன்னும் இது ஒரு 2-3 மாதத்துக்கே சரி, ஒரு 6 மாதத்துக்கே இவங்களுக்குள்ள இவ்வளோ இடைவெளியா, இவ்வளோ வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் அம்மா அம்மா சொல்கிறவங்க, அண்ணா அண்ணா சொல்கிறவங்க, ஐயா சொல்கிறவங்க எதுவுமே வரல. இப்படிங்க ஐயா அப்படின்னு சொல்லணும்ல, அது சொல்லலை. இப்படிம்மா சாப்பிட்டீங்களாம்மா, அதெல்லாம் வரல. சாப்பிட்டீங்களா லாக்டவுனில் அங்கங்கே இல்லை காலையில் ஆனால் கட்டை பேக் எடுத்துகிட்டு போயிடுவோம், 12 மணிக்குள்ளே க்ளோஸு. இப்படி தான் ஒரு ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே நாங்கள் நினச்சிட்டோம், ஒரு 6 மாதத்துக்கே இவங்களால கம்யூனிகேஷன் இவ்வளோ கட்டாகி போயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு யார் உத்தரவாதி? இவங்களுக்கு ஒபேவே இல்லை, இவங்களுக்கு கீழ்ப்படுதலே இல்லை, இவங்க எங்கே ராஜ்யத்தை கட்ட முன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்போது இடைவெளிகள் எப்படி இருக்குது? ஒரு கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னா பேச்சு திறன் கூட மாறிடுது. நடுவில் என்ன கூப்பிடணும், என்ன பேசணும், அதை கூட மறந்துட்டாங்க. ஏன்னா வீட்டில் நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சு, சத்தியம் கேட்கறது இல்லை. ஃபுல்லாக ஏதோ ஒரு கேசட்டோ ஏதோ ஒன்று போட்டுட்டு யூடியூப்பில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் வேற பாருங்கள், நம்மளுக்கு ஜிபி அதிகமாக கொடுத்துட்டாங்க, நிறைய கொடுத்துட்டு அன்லிமிட்டெட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னும் உட்காந்து வீட்டிலே டைம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுனில் கரண்ட் ஆஃபும் ஆகலை, நெட்டும் நெட்வொர்க்கும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஜனங்களுக்கு ஏற்றார் போல் இருந்தது.
ஆகையினால இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க யாரோட கனெக்ஷன் கட் பண்ணிட்டாங்க? ஊழியக்காரர்களுடைய கனெக்ஷன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் இவங்களை வந்து சரி பண்ணணும், மறுபடியும் சுத்தப்படுத்தணும். ஆகையினால தான் நீங்கள் வாங்க, சபைக்கு வாங்க. ஒரு வாரம் சபைக்கு வரலன்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் கட் ஆகிட்டே இருக்கும். முதல்லலாம் இருந்தது 6 மாதம் பார்க்காம, ஐயோ நம்ம பிள்ளைங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பைக்கு நிற்பாட்டி பேசின காலங்கள் அநேகம் இருக்குது. இப்போ பார்த்தா கூட ஓகே, நீங்கள் எப்போ வர்றீங்க வாங்க சபைக்கு, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வாங்க சபைக்குன்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஆயிடுச்சு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையே கடிந்து கொள்ளுகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். அடிக்கடி எருசலேமே தன் கோழி குஞ்சுகளை சேர்ப்பது போல நான் உன்னை எத்தனையோ நேரம் கூட்டி சேர்த்துருக்கிறேன். எத்தனையோ முறை எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய எல்லா காரியங்களும் அவங்களுக்காக ஒதுக்கி பைபிளை விரித்து சொல்லி கொடுத்த நாட்கள் இருக்கிறது. வீட்டுக்கு போய் விசிட்டிங் பண்ண நாட்கள் இருக்கிறது. எதிரில் பார்த்து அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்ன நாட்கள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் கூட புறக்கணிக்கப்பட்டு இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் அப்படியே இருங்க, நாங்கள் இப்படியே இருக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க அப்படியே இருக்கட்டும், நாங்கள் இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்துடுறோம். அப்போது கொஞ்சம் இடைவெளி வந்துடுச்சுனாவே எவ்வளவோ காரியங்கள் அவங்களுக்குள்ளாக வந்துடுது. அப்போது சபையை நடத்துகிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்னது? உத்தரவாதி, அத்தாரிட்டி, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படியணும். சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் வருஷ காலம் சபைக்கு ஒரு ஆத்மா வரவே இல்லை. இப்போ எப்போ வருவாங்க தெரியுங்களா? நீதிமொழிகள் எடுங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11 to 14 வசனங்கள். నీతిమొழிகள் 5వ అధికారం. సామెతలు 5వ అధ్యాయం 11 నుంచి 14 వాక్యాలు. 11వ వచనத்தை வாசிக்க கேட்போம். தமிழில் படிங்கப்பா. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முடிவிலே உன் மாம்சமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். எப்போ வந்து முறையிடுறாங்க? எல்லாம் முடிஞ்சிட்டு உருவழியும் போது முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கமா ப்ரேயர் பண்ணா, என்னுடைய பிள்ளைகளுக்காக துக்கமா நான் போதிச்சா, துக்கத்தோடே நான் என்னுடைய ஊழியத்தை செஞ்சேன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? துக்கத்தோடே இருப்பாங்க. 6 மாதம் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, 1 வருஷம் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, 2 வருஷம் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, இப்போ 3ஆவது வருஷம் வராங்க. அவங்க வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ சொல்கிற வார்த்தை என்னது? என் மாம்சமும் என் சரீரமும் உருவழியும் போது ஐயோ ஐயோ சொல்லிட்டாலே ஒன்றுமே இல்லை, சர்வநாசம்னு அர்த்தம். ஐயோன்ற வார்த்தையை எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க. யாராவது இறந்துட்டாங்க செய்தி கேட்டிங்கன்னா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு துக்கப்படுங்க. ஐயோ நீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணவங்க கூட இன்னும் அவங்க ரொம்ப மிரண்டுடுவாங்க. என்னப்பா ஆறுதலுக்காக ஒரு வார்த்தையை இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல போனால் இவங்க ஐயோன்றாங்களேன்னு. ஐயோன்ற வார்த்தையை என்ன பண்ணணும்? சொல்லக்கூடாது. ஐயோன்னு சொன்னால் சர்வ நாசத்திற்கும் அது காரணமாக இருக்கிறது. ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐயோ இங்கே வந்துடுச்சு, ஏன்னா பின்னாடி தரித்திரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். போதகத்தை நான் வெறுத்தேனே, எனக்கு சொல்லும் பொழுது
என்னுடைய ஊழியக்காரர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, என்னை நடத்துகிறவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, என் ஆத்துமாவுக்கு உத்தரவாக இருக்கிறவங்க எனக்கு முன்னாடி இருந்து பலிபீடத்தில் இருந்து சொல்லும்பொழுது, அந்த போதகத்தை நான் கேளாமல் போனேனே, அலட்சியம் பண்ணனே. எனக்காக சொன்னாங்களே, நான் என் நல்லதுக்காக சொன்னாங்களே, என் வாழ்க்கை சீர் பண்ணணும்னு சொன்னாங்களே, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னாங்களே, அப்பொழுது ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, போதகத்தை கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. கடிந்து பேசுறாங்க. எல்லாம் வரணும். ஒரு சத்தியம் நம்ம கேட்குறோன்னா, ஒரு 3/4 மணி நேரம் சத்தியம் கேட்குறோன்னா அதில் எல்லாமே வரணும். ஆனந்தம் வரணும், சந்தோஷம் வரணும், சமாதானம் வரணும், கடிந்து கொள்ளுதல் வரணும், எச்சரிப்பின் சத்தம் வரணும். இதெல்லாம் ஜீரணம் பண்ணிக்கிறதுக்கு விசுவாசிகள் தயாராக இருக்கணும். கண்டிப்பா ஒரு மெசேஜ்லயாச்சும் ஏசப்பா நம்மளை குத்தி பேசுவார். பேசணும். பேசுனாதான் மாற்றத்துக்கு நம்ம மாத்திக்கிறதுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை தராருன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு இல்லை, ஐயோ ஊழியக்கார் பேசுறது எனக்கு இல்லை, அந்த அம்மாக்கு, எனக்கு இல்லை, நான் திருந்திட்டேன், அவருக்கு அப்படின்னு இருந்தீன்னா அப்போ நம்ம எப்போ மாறுறது? அப்போ நம்ம கிட்ட பேச மாட்டார் ஆண்டவர்? பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட தான் பேசுவாரா? இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எனக்காக பேசப்பட்டு ஒரு ஊழியக்காரர் அப்படியே ஜெபம் பண்ணுவார். இன்னைக்கு என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவார். அவரே பிரசங்கம் பண்ணா கூட அந்த வார்த்தை தான் சொல்லுவார். இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசுனீங்க, என்னைக்கு நீங்க எச்சரிப்பின் சத்தம் கொடுத்தீங்க, இன்னைக்கு ஏன் கூட நீங்க முகமுகமாய் பேசியிருக்கீங்க, இதுல நான் எப்படி வாழ்க்கையில் அபியாசம் பண்ணணுமோ பிடிச்சிக்கணுமோ அதை பிடிச்சிக்கணும். இப்போ சொல்லப்பட்ட வார்த்தையில இருந்து நான் எதை விட்டு விடணுமோ என்னுடைய வாழ்க்கையில இருந்து தூரமா நான் விட்டு விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவார். அப்போ எப்போ பேசினாலும், யார் பேசினாலும், எதற்கு பேசினாலும் எல்லா காரியமும் எனக்காக பேசப்பட்டது. ஆகையினால தான் ஒரு இடத்துல சொல்றாரு, அவரோட செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகாது. அவரோட இருக்கிற, அவருடைய பிரசனத்துக்குள்ள இருக்கிற, அவருடைய சபைக்குள்ள இருக்கும்போது, நம்மளுடைய தனிப்பட்ட ஜபத்தில் இருக்கும்பொழுது ஒரு நிமிஷமும் அவரோட கூட நம்ம செலவழிக்கிறது ஒரு நாளும் வீண் போகாது. எப்படி பேசினாலும், எப்படி எந்த இடத்துல எந்த சுச்சுவேஷன்ல சூழ்நிலையில பேசினா கூட என்னோட கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் கேட்கணும். சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் வரணும். இன்னைக்கு என்கிட்ட பேசுங்க ஏசப்பா, என்ன மாற்றிக்கணும், என்ன திருத்திக்கணும், என்னால் என் குடும்பத்திற்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு பண்ணணும், என்னால் என் குடும்பத்தில் என்னை பார்த்தா கண்ணீர் சிந்துறாங்களா, என்ன இப்படி பெத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்கிறாங்களா, இல்லை என்ன ஆசீர்வாதமாக இருக்கிறேனான்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வரும்போதே என்ன பண்ணணும், ஒரு சபைக்கு வரும்போதே ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வரணும். இன்னைக்கு என்னோட கூட பேசுங்கன்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறாங்களா கடைசியில், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரை சொல்லை நான் கேளாமலும். இங்கே கேட்டுட்டு படிக்கட்டில் போனதுமே விட்டுடுறது, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறது சொல்லுவாங்க. என் பசங்களுக்கு நான் டீச்சராக ஒர்க் பண்ணும்போது நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். இப்போ சொல்லி கொடுக்குறோம்மா, இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால், இல்லை மிஸ் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு, இப்படி வச்சுனே படிங்க, அப்போ தான் இப்படி போகாது வழியா அப்படின்னு சொல்லுவேன். அப்போது என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், அப்புறம் யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் விழுந்த பிறகு தூக்கி விட யாருன்னா வரணும்னா யார் வருவாங்க? நல்லா இருக்கும்போது போதகர் சொன்ன பேச்சு கேட்டியா? இப்போ எப்படி வருவார்? துக்கித்து போதகம் பண்ணக்கூடாது, துக்க முகத்தோடே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, சந்தோஷத்தோட சொல்லணும். என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, என்கிட்ட ஏன் பேச போகிறாரு ஆண்டவர், அதுவும் அந்த அம்மா கிட்ட பேசுவார். என்கிட்ட ஏன் பேச போகிறாரு, நானா பாவம் பண்ணுறேன், நானா தப்பு பண்ணுறேன், அதோ அந்த சகோதரன் பண்ணுறாரு அப்படின்ட்டு மற்றவங்களை சுட்டி காட்டியே நம்ம தவறு என்னது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகுமா, இதற்காக இப்படியெல்லாம் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும், சபைனா நம்ம சபை, சங்கத்திற்குள்ள சொசைட்டி சமுதாயத்துக்குள்ள, சபைக்குள்ளாக சமுதாயத்திற்குள்ளாக கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானானே. எறும்புக்கு தலைவன் இருக்காங்க, எறும்புக்கு நாயகர்கள் இருக்காங்களா? இல்லை, அதுவே கற்றுக்குது. ஒரு வரிசையாக நேராக போயிட்டு இருக்கும்போது இடத்த கொடுக்குது. உன்னிப்பாக கவனித்து பாருங்க, எறும்பு போகும்போது ஒத்துமை இருக்குது, ஐக்கியம் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து போனோன்னு இருக்குது.
அப்போது அதற்கு நாயகர்களும் தலைவர்களும் இல்லாத பட்சத்தில் அதுவே ஞானமாக நடந்துக்குது. நமக்கு ஒரு போதகர் இருக்கிறாரு சொல்லி கொடுக்கறதுக்கு. எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இதுதான் காரியம் இப்படியா இருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டுப்பா உன்னோட வாழ்க்கை இப்படி பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க? ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களே அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு போதகர்னு சொல்லி நம்ம குடும்பத்திற்காக ஜெபம் பண்ற, ஒரு குடும்பத்திற்காக விழித்திருந்து ஜெபம் பண்ற ஒரு போதகர் இருக்கிறாரு. அவருடைய சொல்ல என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அவருடைய சொல் பேச்சு கேட்கணும். ஏதாவது தெரியலையா வந்து தைரியமா கேட்கணும். கடன் கேட்கக்கூடாது. ₹1,00,000 மாஸ்டர் கிட்ட என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதுப்பா, என்ன பண்ணணும்? எங்க வீட்டில் என் பசங்க அடங்க மாட்டேன்றாங்க, என் மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, என் புருஷன் என் பேச்சு கேட்க மாட்டேன்றாரு, இவ்வளோ சம்பளத்தை கொண்டு வந்தா அந்த அம்மா அனாவசியமா செலவழிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஐடியா கேட்கணும். ஒன்று தனிப்பட்ட ஜபத்தில் கேட்டுட்டு ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேளுங்க. முடியலையா, எந்த ஆன்சரும் வரலையா, நேராக ஊழியக்காரர்கிட்ட வாங்க, ஐடியா சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோமே. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது போதகருடைய பேச்சை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? கீழ்ப்படுதல் வந்துடும். இப்போ அப்போது அவங்களே அப்படி ஒரு கீழ்ப்படுதலோடு இருக்கும்போது அவங்க சொல்கிறதே நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம தலை வணங்கும் போது, அப்போது ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு உத்தரவாதியாக இருக்கிறேன், நம்ம இறந்துட்டா நமக்கு அத்தாரிட்டி கொடுக்குற, நமக்காக சாட்சி சொல்லுகிற அப்பேற்பட்ட ஊழியக்காரர்களுக்கு நம்ம ஏன் கீழ்ப்படிக்கூடாது? ஒருவேளை கீழ்ப்படியலைன்னா இதுதான் சங்கதி. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 வசனங்கள். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு காலம் வரும், துக்கித்து அழுது என்னுடைய போதகர் பேச்சை நான் கேட்கலையே, எனக்கு முன்னே இருந்து நடத்தினவங்கள பேச்சை நான் கேட்கலையே, எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் குறைய என்ன நம்ம அனுபவிக்கிறோம். அப்போது சபைக்கு முன்பாக சங்கத்திற்கு முன்பாக எல்லா தீமைக்கும் உள்ளானானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டிதான். அந்த புலம்பல் வராமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் ஒபே பண்ணணும். ஒபே கீழ்ப்படி. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, சொல்லும்போது சத்தியத்தை சொல்லும்போது ஜாக்கிரதையாக கேட்கணும், உறுப்பாக கேட்கணும். கேட்டுட்டு அதன் பிரகாரமாக நடக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். ஆகையினால நமக்கு முன் நடத்துகிறவங்க யாராக இருந்தாலும், ஒரு 10 நிமிஷம் செய்தியாக இருந்தாலும், 1 மணி நேரம் செய்தியாக இருந்தாலும், 3/4 மணி நேரம் செய்தியாக இருந்தாலும் ஒரு அம்மா பழைய சபை இங்கே இருக்கும் பொழுது எங்களுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பாஸ்டரை வந்து இங்கே சபை இது மெசேஜுக்காக போட்டோம். அந்த அம்மா வந்துட்டு படிக்கட்டு வரைக்கும் கேட்டுட்டு போயிட்டாங்க. மறுநாள் நான் ஃபோன் பண்ணேன். நாங்கள் வந்து ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணணுமோ எதுக்கும் நாங்கள் 2 பேர் போயிட்டோம். அவங்கள வந்து நாங்கள் நியமித்தோம், இன்னொரு சகோதரர். அப்போ அவர் நல்ல மெசேஜ் கொடுத்துட்ருக்காரு. இந்த அம்மா படிக்கட்டு வரைக்கும் வந்திருக்கிறாங்க. வந்துட்டு மறுநாள் நான் ஃபோன் பண்ணேன், என்னங்கம்மா நேற்று சபைக்கு போனீங்களா, பிரைஸ் லாட்மா நேற்று சபைக்கு போனீங்களா, செய்தி கேட்டிங்களா, என்னம்மா அப்படின்னா, நீங்களும் ஐயாவும் இல்லையே பாஸ்டம்மா, நாங்கள் எப்படி இருக்கிறதுன்னாங்க. இப்படி அப்படின்னு பைபிளில் இருக்கா? இங்கே யார் வந்து நின்னாலும் சாதாரணமாக வந்துடலாம் இங்கே நிற்க முடியாது. எங்கள் கவிக்குமாரை ஒரு 5 நிமிஷம் மெசேஜ் கொடுங்க, முடியாது. ஏசு வந்து கொடுங்க ஒரு 5 நிமிஷம், முடியாது. அதற்குன்னு நியமித்தவர்கள்,
அதற்குன்னு தேவன் அழைக்கப்பட்டவர்கள். சாதாரணமாக வந்து நின்றுட்டு இங்கெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போது நம்ம இவ்வளோ தூரம் நாங்கள் 2 பேர் மெயின் ஆட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அவரை நியமிச்சா எங்களுக்கு தெரியாதா? ஒருத்தர் இருக்கணும், ஒருத்தர் போகணும், எங்களுக்கு தெரியாதா யாரை இங்கே நியமிக்கணும்? அப்போது அவர் நியமிச்சா அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீங்கள் இல்லை 2 பேருமே வேற ஒருத்தவங்க குரலை கேட்டுடுச்சு, நான் படிக்கட்டு வரைக்கும் வந்து பார்த்துட்டு நான் போயிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்லி கொடுத்த ரீசன் அப்படி கிடையாது. எங்களால் முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் 2 பேருமே அங்கே போகிற சூழ்நிலை சொல்லிட்டு தான் நாங்கள் விட்டுட்டு போனோம். யாரோ ஒருத்தர் இங்கே இருந்தால் வராமலாம் இருக்கக்கூடாதுமா, காலையிலையும் வரல, சாயந்தரம்னா கலந்துப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பாதியிலேயே போயிட்டீங்க. அப்போது அப்போ யாருக்கு தான் கீழ்ப்படுவீங்க? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுற, கீழ்ப்படுகிற புத்தியை எல்லாரும் கொண்டு வரணும். கீழ்ப்படினோம். யாராக இருந்தாலும் இங்கே வந்து நின்று யார் போதிச்சாலும் அதை வந்து தலை வணங்கி கேட்கணும். அப்போ கேட்கும்போது தான் நம்மளுக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வராமல் யாருக்கிட்டேயும் நம்ம புலம்பாமல் இருக்க முடியும். அப்போது தேவன் நமக்கு கொடுக்குறதான காரியங்கள் உத்தரவாதர்களானபடினால் அவர் தான் அத்தாரிட்டி. அவருக்கு முன்பாக என்ன பண்ணோம், கீழ்ப்படியும் போது இப்பேற்பட்ட காரியங்கள் செத்தை பரிமள தைலத்தை மொத்தத்தையும் நாரி கெட்டு போகும். உங்களுக்கே தெரிஞ்சிடணும், இவங்க சபையை குறித்து ஏதோ சொல்கிறாங்க, சபை ஊழியர்களை பற்றி ஏதோ சொல்கிறாங்க அப்போன்னு சொல்லிட்டு திருத்தறதுக்காக முயற்சி செய்யணும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள மாற்றுறதுக்காக முயற்சி செய்யணும். கூட சேர்ந்துக்குன்னா ஆமாஞ்சாமி போடக்கூடாது, ஆமாம்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போது ஒரு செத்தையை என்ன ஆயிடுச்சு, இன்னொரு செத்தையை உருவாக்குது. இன்னொரு செத்தை என்ன பண்ணுது, இன்னொரு செத்தையை உருவாக்குது. எப்பவுமே நாங்கள் ஒன்று சொல்லுவோம், இது வரைக்கும் இயேசு அப்போஸ்தலர் சபையில் இல்லாத ஒரு ரூல்ஸை நீங்கள் கொண்டு வராதீங்க. ஒரு ரூல்ஸே இருக்காது, அந்த ரூல்ஸை நீங்கள் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்போம். எங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றாதீங்க. இதுதான் ஃபண்டமெண்டல், இதுதான் ஆரம்பத்துலேருந்தே 13 வருஷமாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. 14 வருஷமாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த 14 வருஷம் என்ன நடக்குதோ அதே தான். நீங்கள் வந்து ரூல்ஸை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி கொடுக்குறது. அப்போது ஒரு விசுவாசி இருக்காங்கன்னா இன்னொரு விசுவாசி ஊழியக்காரர்களை பற்றியோ இன்னொரு விசுவாசியை பற்றியோ சொல்லும்போது எதுவுமே அவங்கள வந்து மறுபடியும் பேச விடாமல் பண்ணிடணும். அப்படிலாம் கிடையாது, கம்முன்னு இருங்க, அப்படி தெரியாது, அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப வருஷமாக இந்த சபைக்கு வந்துட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் என்ன புதுசாக ரூல்ஸ் போடுறீங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னாதான் நீங்களும் பரிமள தைலத்திற்குள்ளே இருக்க முடியும். இல்லைன்னா சபை மொத்தம் நாரி கெட்டு போய் வெளியில் எல்லாரையும் துரத்தி விட்டுருவாங்க, நம்ம ஒன்றுமே இல்லாமல் உட்காண்டிருக்க வேண்டியதான். அப்போ ரொம்ப ஞானமாக நடந்துக்கணும்னா ஒரு போதகருடைய பேச்சை நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதியாக இருக்கிறபடினாலே அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவர்கள் விழித்திருக்கிறவர்களானபடினாலே அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு உங்களிடத்தில் போதகம் பண்ணும்படிக்காக அந்த அதிகாரத்தை பற்றி உத்தரவாதத்தை பற்றி சில காரியங்களை பார்த்தோம் ஏசப்பா. அப்படியாக தேவனாகிய கர்த்தர் கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. பிரசங்கில் எழுதப்பட்டபடி ஒரு பாட்டில் பரிமள தைலம் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு செத்தையே அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா மொத்த பரிமள தைலத்தையும் நாரி கெட்டு போக விட்டுரும். அப்படி இல்லாதபடிக்கு நான் சபையில் எப்படி இருக்கிறேன், பரிமள தைலத்தை நான் நாரி கெட்டு போக பண்ணுகிறேன்னா இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆத்மாவுக்கு நான் கொண்டு வந்து சபையில் சேர்க்கிறேன்னா ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அப்படியாக நம்ம ஆலோசனைக்கு நேராக கடந்து போவோம். எந்த விசுவாசி எது சொன்னாலும் இது ரூல்ஸ் கிடையாது, இது இப்படி நடந்துக்க கூடாது என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை எனக்கு நீர் கற்றுக் கொடுங்க ஏசப்பா. அப்படியாக போதகரின் சொல்லை நான் கேளாமல் போய்விட்டேனே, தேவனுடைய பேச்சை நான் கேட்கலையே, புறக்கணிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் எழுதியிருக்கிறபடி சபைக்கு முன்பாக சங்கத்திற்கு முன்பாக எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று சொல்லி கடைசியில் திருந்தி வர்றதை காட்டிலும் முன்னாடியே நம்ம எல்லாவற்றையும் திருத்தி கொண்டு தேவ சமூகத்தில் நாம் முறையிடுவோம். ஏசப்பா, இந்த தினத்தில் நீர் என்னோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நான் போகிற சபையில் பரிமள தைலத்தோடு இருக்கிற நல்ல சபையில் நான் அப்படியாக செத்த ஈ போல இருக்கக்கூடாது ஏசப்பா. என்னால் முடிந்த அளவுக்கு
மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிருபை தாங்க. என்னால் முடிந்த அளவுக்கு நான் மற்றவர்கள் மேல் குற்றப்படுத்தாதபடிக்கு, இந்த காரியத்தை அந்த காரியத்தை போட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணாதபடிக்கு, அந்த சபையுடைய ரூல்ஸ் எதுவோ அது மட்டும் பேசக்கூடிய கிருபை தாங்க. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கேட்ட தேவ செய்தி நிமித்தமாக உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழிநடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழும்பி நிற்போம். ప్రెసిడెంట్ మన మధ్యలో సహోదరుడు పాట పాడుతుండగా కానుక తీసుకున్నాం. చపలు కొట్టి ప్రభుని మహిమపరుచుదాం. யாவரும் கரங்களை தட்டி இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. సుగుణాల సంపన్నుడా, సుదిగానాల వారసుడా, దీవితును నిత్యము నీ నీడలో ఆస్వాదితును నీ మాటల మకరందము. సుగుణాల సంపన్నుడా, స్తుతిగానాల వారసుడా, జీవితును నిత్యము నీ నీడలో ఆస్వాదితును నీ మాటల మకరందము. దీవితును నిత్యము నీ నీడలో ఆస్వాదితును